ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டி விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக நம்ம இன்றைக்கி சூப்பராக முட்டை பிரியாணி செய்ய போகிறோம். முட்டை பிரியாணி வந்து டெய்லி சாப்பாட்டுக்கு வடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த அரிசியை வச்சு சூப்பராக டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் வந்து ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, லவங்கம், ஏலக்காய், பட்டை, மராட்டி மொக்கு, கொஞ்சமாக கல்பாசி இலை எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருள்லாம் போட்டால் நல்லா பொரிஞ்சு வாசனை வரும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரொம்ப சூடாகக்கூடாது, கொஞ்சம் திட்டமான மீடியமான சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மசாலா பொருள்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக வாசனை வந்துடும். நான் வந்து ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா தீயாமல் வதக்கிக்கணும். நான் வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். கழுவிட்டு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், காரெல்லாம் எடுத்திருக்கேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் இந்த பிரியாணிக்கு இல்லை, எந்த பிரியாணிக்கு கூட, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எந்த பிரியாணி செஞ்சாலும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இஞ்சி பூண்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அதில் தனி மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாய் 4 போட்டிருக்கேன். மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். காரம் கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால அதுக்கு தேவையான அளவு காரம் போட்டிருக்கேன். நீங்கள் அரிசி நிறைய எடுக்கிறவங்களா இருந்தால் அதுக்கு தேவையான அளவு உப்பு, காரம்லாம் போட்டுக்கலாம். நல்லா கரண்டியால் கிளறி விட்டுட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கணும். அந்த இஞ்சி பூண்டும் நல்லா அந்த பச்சை வாசனை போய் நல்லா கமகமன்னு வாசனை வருது. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போடுறேன். சால்ட்டு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம்னா சீக்கிரம் நல்லா வதங்கிடும். மேலே மூடி வச்சு வதக்கினோம்னா சீக்கிரம் வதங்கும். தக்காளிலாம் சீக்கிரம் வதங்கும். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அது சின்ன ஸ்பூனு, அதனால் 2 போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கரண்டியால் கிளறி விட்டுடலாம். அப்படியே நல்லா வதங்கட்டும். மேலே மூடி போட்டு லைட்டாக மூடி அப்படியே மேலே வச்சு வதக்கிக்கலாம். சீக்கிரம் வதங்கும். அப்போ தான் சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா துவலை வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போது தயிர் போட்டுக்கலாம். நல்லா கெட்டியான தயிராக இருந்தாலும் இல்லை தண்ணியான தயிராக இருந்தாலும், ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது தயிர். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். தயிர் போட்டுட்டு ஒரு பாதி லெமன், முழு லெமனில் பாதி லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன். ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம், ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு அரிசி போட்டுக்கலாம். நான் வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அரிசி போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அரிசி போடணுன்னு இல்லை. இது சாப்பாட்டு அரிசின்றதுனால நம்ம முன்னாடியே அரிசியை போட்டுட்டு அப்புறமா கூட தண்ணி ஊற்றிக்கலாம்.
நல்லா தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து 1 டம்ளர் அரிசி 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது புழுங்கல் பொன்னி அரிசின்றதுனால சீக்கிரம் வந்துடும். தண்ணி வந்து 1க்கு 2 கரெக்டாக வைக்கலாம். அரிசியை போட்டுட்டு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கிளறி விட்டுடலாம். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாப்பாட்டு அரிசியில் செஞ்சாலும் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா பிரியாணி மாதிரியே இருக்கும். நம்ம பாஸ்மதி ரைஸில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு மேலே லிட்டு போட்டு அப்படியே சும்மா மேலே லிட்டு வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதித்து வருது தண்ணி. நம்ம கரண்டியால் நல்லா அடியிலேருந்து நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து சுத்தமாக சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு மேலே லிட்டு போட்டு அப்படியே மேலே அப்படியே மேலோட்டமாக வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ளே முட்டை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 7 முட்டை வேக வச்சு தோல் உரிச்சிட்டு பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சால்ட்டு, மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம எடுக்கிற முட்டைக்கு தகுந்த அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். நான் ஒரு 7 முட்டைக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு மிளகாத்தூளும் அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கிளறி அந்த மிளகாத்தூள் லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடணும். கிளறி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து கவுத்தி வைக்கணும். நிமிர்த்தி வைக்கக்கூடாது. கவுத்தி அந்த காரம் உப்பு காரம்லாம் நல்லா முட்டையில் இறங்குற மாதிரி கவுத்தி வைக்கணும். லைட்டாக இந்த அளவுக்கு அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகணும். கட் பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் அப்படியே கவுத்தி வச்சிடலாம். அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாம் முட்டையில் இறங்கும். நம்ம முட்டை பேனில் வச்சுட்டு உடனே திருப்பி போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும்னு விட்டுட்டு அப்புறமா திருப்பி இன்னொரு பக்கம் செவர வச்சுக்கணும். எல்லா முட்டையும் வச்சுட்டேன். அப்படியே நம்ம கரண்டி போட்டு கிளறாமல் பேனோடு எடுத்து அப்படியே லைட்டாக கலக்கின மாதிரி கிளக்கி விட்டுடணும். அப்படியே கொஞ்சம் நேரம் செவரட்டுன்னு விட்டுட்டு அப்புறமா தான் நம்ம திருப்பி போடணும். நம்ம முட்டை பிரியாணின்னா முழுசாக கூட சிலவங்க போடுவாங்க. அந்த மாதிரி போட்டால் சாதம் வந்து ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. சும்மா வெறும் தக்காளி சாதம் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் முட்டை பிரியாணி செய்யுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். பிரியாணி இதுக்கிட்ட தோற்று போகிற அளவுக்கு வாசனை, டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கிட்டேன். இந்த பக்கம் லைட்டாக செவர விட்டுக்கலாம். நம்ம இப்படி கலக்கினோம்னா அந்த உப்பு காரம் எல்லாம் எல்லாத்துலேயும் ஒரே ஈவனாக படுற மாதிரி கலங்கிடும். அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு மறுபடியும் கவுத்தி வைக்கணும். முட்டையில் வந்து முட்டையை வந்து மறுபடியும் கவுத்தி வைக்கணும். கவுத்தி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த சூடுலேயே அப்படியே அந்த மஞ்சள் கரு வந்து தனியாக வராமல் இருக்கும். எல்லாத்தையும் கவுத்தி வச்சுட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த சூடுலேயே வந்து அந்த மஞ்சக்கரு வந்து நம்ம பிரியாணியில் வைக்கும்போது அந்த தனியாக வராமல் பிரியாமல் இருக்கும். மஞ்சக்கரு வந்து சாதம் அந்த அளவுக்கு தண்ணி வற்றி இருக்குது பாருங்கள். நல்லா அடியோடு நல்லா கிளறி விட்டுடலாம். நான் கலர்லாம் எதுவும் போடல. ஃபுட் கலர்லாம் எதுவும் போடல. மஞ்சள் தூளும் போடல. நான் வந்து
தனி மிளகாத்தூள் தான் போட்டேன். மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லிலாம் பவுடர்லாம் போடலை. தண்ணி இந்த அளவுக்கு வற்றினதுக்கப்புறம் சாதம்லாம் நல்லா ஒரே ஈவனாக சரிசமமாக அப்படியே கரண்டியால் சமப்படுத்தி விட்டுட்டு மேலே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை அப்படியே நிமித்தி நிமித்தி வச்சுக்கணும். கவுத்தி வச்சோம்னா அந்த சாதத்தில் கொஞ்சம் ஈரம் இருக்கும் இல்லைங்களா, தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதனால் அந்த மஞ்சள் கருலாம் வந்து கரைஞ்சிரும், அந்த ஈரத்தில் கரைஞ்சிரும். சாதம் வந்து டேஸ்ட்டு மாறிடும். நீங்கள் இந்த மாதிரி நிமித்தி வைக்கணும். நிமித்தி வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நம்ம தாளிக்கும் போது கூட நெய் ஊற்றலை, லாஸ்ட்டாக ஊற்றிக்கலான்ட்டு தான் நான் விட்டுட்டேன். நீங்கள் தாளிக்கும் போது நெய் ஊற்றுறத விட இந்த மாதிரி லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு தம் போடுங்க. நல்லா அந்த நெய் வாசனை மணமாக இருக்கும். சாதம் வெந்து ஓப்பன் பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்கும் சாதம். விசில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். ஸ்டவ் வந்து சுத்தமாக சிம்மில் வச்சுட்டு மேலே விசில் போட்டுடணும். விசில் சத்தம் வராது. 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக்கரை அப்படியே விட்டுட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். சூப்பரான முட்டை பிரியாணி எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா பொலன்னு நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பிரியாணியை பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பரான டேஸ்டியான கமகமன் வாசனையோட முட்டை பிரியாணி, எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாதம் எவ்வளோ பொலன்னு இருக்குது பாருங்கள். நான் தண்ணி வச்ச அளவு கரெக்டாக இருக்குது. 1க்கு 2 வைங்க. புழுங்கல் பொன்னி அரிசியாக இருந்தாலும் இல்லை வெறும் புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் நீங்கள் 1க்கு 2 வைங்க, கரெக்டாக இருக்கும். சாதம் வந்து குழஞ்சும் இருக்காது, வேகாமையும் இருக்காது, கரெக்டாக இருக்கும் சாதம். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக உண்மையிலே நல்லா சூப்பராக இருந்தது. சாதம் வந்து பிரியாணி மாதிரியே இருந்தது சாப்பிட்றதுக்கு. சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் தண்ணி அளவு வச்சு சூப்பராக சாப்பாட்டு அரிசியில் முட்டை பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு காம்பினேஷனாக தயிர் பச்சடி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். சூப்பரான காம்பினேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்